Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullah. Dato, நம்ம வந்து பெருமிமுடைய 50ஆம் ஆண்டுடைய ஆனிவர்சரியை கொண்டாடுறோம் நம்ம. Sorry, again. Ana start. Datuk reply starting with Assalamualaikum. Okay. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Dato, நம்ம 50வது ஆண்டு பெருமிமுடைய 50வது ஆண்டு கொண்டாடுற விதமாக நம்ம வந்து ஒரு வீடியோ செய்கிறோம். அதில் வந்து நம்ம என்னத்தை கேப்சர் பண்ண நினைக்கிறோம்னா, இப்போ நீங்கள் வந்து பெர்மிமில் வந்து ஒரு பல ஆண்டாக சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சு 1973 பெர்மிம் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுடைய பங்கு ஆரம்ப காலத்தில் எப்போ இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, அது எந்த மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். இது ஒரு பெரிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, என் சார்பில் பெர்மிமுக்கு வந்து தனியாக சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்டா 50 வருஷத்துக்கு நம்ம பெர்மிம் உண்டாகி 1973லேருந்து இன்றைக்கி 50 வருஷமாச்சு. அண்ட் இதை வந்து உங்களுக்கு உடைய பங்கு என்னந்தாக்க இப்போ இருக்கிற பிரசிடென்ட் எஸ்கோவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த 50 வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அது ஒரு பெரிய காரியம், பெரிய காரியம். அல்லாஹ் போதுமானவன். அதே நேரத்தில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்குறேன் ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி. இதுக்கும் அல்லாஹ்வுக்கு தான் நான் நன்றியை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் வந்து பெர்மிமுக்கு வரத்துக்கு முதவே 1987, ஏறக்குறைய 87, அப்போ வந்து நான் வந்து பாலிடிக்ஷனில் வந்து சத்வான் இந்தியா முஸ்லீம் பாலிடிக்ஷன்ங்கிறதுல நான் தலைவராக வந்தேன் 1987. அந்த 87 வந்தோடனே தான் அப்போ தான் எனக்கு பெர்மிமுடைய ஆக்டிவிட்டீஸ், பெர்மிம்ங்கிறது என்னங்கிறது கேள்விப்பட்டேன். அப்போ பெர்மிம்கிட்ட வந்து நாங்கள் நேரடியாக போயிட்டு கேட்டோன்னே எப்படி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட அஃபிலியேட் பண்ணணுமே சேர வந்தோன்னா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஓப்பன் ஹேண்ட் வெல்கம் பண்ணிக்கிட்டு, நீங்கள் வந்து மெம்பராக இருந்தாலும் ஒரு 10 வருஷமாக என்னமோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டலை, அதை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துக்கிறானா அப்படி தானே. அதை உடனே அந்த காசை கட்டிட்டு நாங்கள் போய்ட்டு பெர்மிமில் போய்ட்டு சேர்ந்தோம். அப்போ சேர போகும்போது நாங்கள் மீட்டிங்கு போயிருந்தோம். அந்த எஸ்கோ மீட்டிங் எங்களையும் ஒரு ஆளை நியமித்து நாங்களும் ஒரு எஸ்கோவாக இருந்தோம். அப்போ வந்து நம்ம அருவா இஸ்மாயில் ஷரீப் தான் அவங்க தலைவராக இருந்தாங்க. அவங்க டயத்தில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். டெப்யூட்டியாக வந்து நம்ம அருவா ஷேக் ஷேக் அலுவீன் தலைவராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் போய் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. ரொம்ப ஆர்வம் வந்தாக்கா அந்த ஏஜில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக், ரொம்ப போலாக இருந்தேன். அப்போ எனக்கு வந்து நான் இருந்தது வந்து பாலிடிக்ஷன்லேருந்து ஒவ்வொரு மீட்டிங்கு நான் வந்து கோலம்பூர் போகிறேன்னாக்கா நான் பாலிடிக்ஷன்லேருந்து கேளு போகணும், டோல் இருக்குது, பக்கிங் இருக்குன்னு இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன். அப்போ மெஜாரிட்டி எஸ்கோ வந்து கேரளில் உள்ளவங்க தான் வருவாங்க மெஜாரிட்டி. அப்புறம் வேறு இடத்துல பின்னாங்கலேருந்து, கிட்டாவிலேருந்து, ஜொஹோர்லேருந்து, நம்ம மலாக்காவிலேருந்து வருவாங்க. அப்போ அந்த இடத்துல பேச போகும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது அப்போ பெர்மிம் வந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த தலைவர்கள்னால் நல்லா கொஞ்சம் படித்தவங்க, நல்லா வசதியாக உள்ளவங்க தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கேட்டால் பெர்மிம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம மனசில் ஒன்று பட்டுச்சு, நம்ம கொஞ்சம் கூட செய்யலாமே, இதுக்கு மேலே நம்ம செய்கிறதுக்குள்ள ஆர்வம் வந்துச்சு. ஆர்வம் வந்தாக்கா ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தோன்னே அப்போ அங்கே உள்ள நம்ம டீமில் இருந்தால் தான் அங்கே உள்ளவங்களாம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஐம் நியூ இன் கேஎல் லைஃப்லேயே ரொம்ப நியூ. எனக்கு யாரையும் தெரியாது. அப்போ ஒன்று நம்ம பேச கொள்ள அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸான ஆக்கிட்டோம், ரொம்ப நெருங்கிட்டோம். அப்போ தான் கொண்டு வந்து டத்தோ ஸ்ரீ இக்பால் தான் சொன்னாங்க, நம்மளுக்கு ஒரு யூத் விங் வைப்போம் அப்படி தான் அந்த யூத் விங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த யூத் விங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஐ பிகம் த யூத் லீடர். அது கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஐ பிகம் தி யூத் லீடர். அப்போ யூத் லீடர் நம்ம இந்த ரொம்ப வேலை ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் ஏஎஸ்ஆ பலாய்த்தான இஸ்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது வந்து டத்தோ ஸ்ரீ இக்பால் தான் அதுக்கு தலைமையாக இருந்தாங்க. அதுலேயும் நாங்கள் ஆக்டிவாக இருந்தோம். அதில் வந்து நான் டெப்யூட்டியாகவும் வந்தேன்.
டெபுட்டியாக வந்துட்டு வி டி லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆனால் செஞ்சோம், அதில் வச்சு செஞ்சோம். அப்போ இப்படி போயிருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலியாக நான் என்ன செஞ்சேன்னாக்கா, எனக்கு யூத் லீடரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக வைஸ் பிரசிடென்ட் இருந்தது. அப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கில் பேச போகும்போது வைக்கும்போதுனா நம்ம கொஞ்சம் போலாக தான், ரொம்ப யங் ஏஜ் அப்படி ஒன்றும் யங் இல்லை கம்பேர்ட் டு அதர்ஸ். ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேப் ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் நம்ம வந்து கிராஸ் ரூட் லெவலுக்கு பார்த்துட்டோம். எல்லாரையும் பார்த்த பிற்பாடு என்னடா நம்ம இதே பேசிக்கிட்டே போகிறோமே, ஒன்றும் ஆக்ஷன் காணாமல், எல்லாம் பேசிக்கிட்டு தான் போகிறோம், ஒன்றும் ஆக்ஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசில் பட்டத்தோன்னா, அப்போ நம்மளோட சேர்ந்த இந்த யூத்தில் உள்ளவங்கலாம் ரொம்ப அவங்களும் கொஞ்சம் போர்ட்ஸாக இருந்து நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்னு சொல்ல போக தான் சரி இருந்துக்கிட்டு 1992 வந்து எலெக்ஷனில் வந்துச்சு. அப்போ இதுக்கு இடையில வந்து இதுக்கு இடையில வந்துக்கிட்டு பிரசிடென்ட் வந்து இவர் வந்துட்டார், யார் நம்ம டாக்டர் ஸ்ரீ இக்பால் பிரசிடென்ட் வந்துட்டார். அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்துச்சு 92. அப்போ நாங்கள் வந்து யூத்தாக சேர்ந்துக்கிட்டு இந்த எலெக்ஷனில் நம்ம நிற்போம். அதை தான் அந்த கல்ச்சரை மாற்றுற மாதிரி. கல்ச்சர் எப்படின்னாக்கா, மீதி நான் போனாக்கா உங்களை தேர்ந்து வைக்கிறது, அப்புறம் நீங்கள் போகும்போது அவரை தேர்ந்து வைக்க, இது மாதிரி தான் ஓடிக்கு இருந்துச்சு 73லேருந்து. அப்போ இது கொஞ்சம் கல்ச்சர் சேஞ்ச் வர போகும்போது நாங்கள் என்ன செஞ்சோம், 2ல் 1 பார்த்துறேன்னு நம்ம மூவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வேறு எதையும் நம்ம யோசனை பண்ணாத, நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் செய்ய போகிறோம், நம்ம செய்யாமல் வேறு யார் செய்கிறது, இப்போ செய்யாமல் எப்போ செய்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் பயந்தாக்க நம்மளுக்கு யாரும் தெரியாத, வசதி வாய்ப்பு நம்மகிட்ட இல்லையே. இப்போ இருக்கிறவங்கலாம் ஆல் வெல் டு டூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், இன் டேர்ம் ஆஃப் எஜுகேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட். இந்த பார்த்தாலும் அவங்களாம் நல்ல ஸ்டெபிளைஸ் பண்ணி எடுத்துச்சு. என்னடா இந்த மாதிரி இருக்கா. அப்போ நம்ம யூத்தில் உள்ள அதை பற்றி கவலைப்படாங்க, நம்ம இறங்குறதான் முடிவு பண்ணி எடுத்தோம். அப்புறம் நாங்கள் வந்து சொல்லிட்டோம், ஓகே வி ஆர் கோயிங் டு கோ ஆல் அவுட். வந்துட்டு வி ஸ்டார்ட் மூவிங் டு ஸ்டேட் பை ஸ்டேட் ஆஸ்கிங் ஃபார் சப்போர்ட். வி வேன் டு பர்லீஸ். அப்போ பர்லீஸ் வந்து இப்போ என்ன மிஸ்டேக் வாஸ் டாக்டர் ஷா இருந்தார் தலைவராக. அவர்கிட்ட உட்காந்து பேசணும், அவங்க கமிட்டிகிட்ட உட்காந்து பேசணும். தே கேவ் அஸ் அ சப்போர்ட். போங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வி கேம் டு அலோஸ்டாவில் வந்து அப்போ வந்து தலைவர் வந்து சிக்கண்டர் இருந்தார். இந்த நேம் கரெக்டாக இருந்தால் சிக்கண்டர் இருந்து அவரும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குறான்ட்டார். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ணி பீடோ வந்தோம். பீடோவில் சிங்கப்பூர் தண்ணி வந்தோம். வி கெட் ஆல் த பேசுமா, யாரும் நம்மளை வந்து இல்லை நீங்கள் நிற்க வேணாம், விட்டுருங்க, வேணாம், போங்க, ஒன்றும் உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இது கூலீம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ பினாங் போனோம். பினாங்கில் போகும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பியூட் வந்துச்சு. ஏன்னா முஸ்லீம் லீக் வந்துட்டு இல்லை முடியாத இருந்தால் அப்போ வந்து முஸ்லீம் லீக்குடைய தலைவர் வந்து நம்ம தாத்தோ ஷேக் அலாவுடி இருந்ததுனா அப்படி இருந்தால் கொஞ்சம் இது வந்துச்சு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈமான்து ஒன்று இருந்துச்சு அசோசியேஷன். இவங்கெல்லாம் முஸ்லீம் லீக் வந்து வெளியே வந்தவங்களாம் அப்புறம் நியூ குரூப்ஸ் இருந்து தே ஆல்சோ குவைட் எஜுகேட்டட் பீப்புள் எல்லோரும் இருந்தாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சொன்னோன்னா இது வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் எனர்ஜி, யூ கெட் மோர் மோட்டிவேட்டட் மோர் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அப்போ அங்கேருந்து முடிச்சுக்கிட்டு கேம் டு டைப்பிங் வந்து நம்ம டாக்டர் ஸ்ரீ இக்பாலுடைய மச்சான் தான் இங்கே தலைவர் ஹஜி மொஹிதீன் இருந்துக்கிட்டு, அவங்க ஃபாதர் இன்லோ வந்து ஹஜி இஷாக் இருந்துட்டு, ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் பெர்மிம். among the founders, ஹஜி இஷா இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் பெர்மிம். ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப தங்கமான மனுஷங்க. சமுதாயத்துடைய என்ன அவங்க மனசில் இருக்குது. அவங்க உட்காந்து பேசினா அவங்க சரி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த கமிட்டிஸ் ஃபுல்லி பிஹைண்ட் கமிட்டிஸ் இருந்தாங்க. அப்போ வந்து அபு ஹசான் ஒரு ஆள் இருந்தார். அபு ஹசான் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான், அந்த மாதிரி தைரியம் கொடுத்தாங்க. Then we went to Malacca, we went to Johor. Of course, in KL, it was difficult for us to penetrate, and the KL was controlled by other people. But end of the day, election vandalum, of course, there will be some differences. Minister came for opening ceremony. Our minister speech was one-sided.
பேசினார். அப்புறம் கிராத் ஓதுறதுக்கு அசரத்தை கூப்பிட்ருந்தோம். அசரத்து கிராத் ஓதுறது மட்டும் பத்தாமல் அவர் என்ன செஞ்சு விட்டார், கொஞ்சம் பாயான் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சார். அவருடைய பாயான்னு ஒன் சைடடாக போச்சு. அப்போ என் மனசில் வந்து ஆஹா என்னடா நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐ ஹேட் த ஃபீல் ராங்காக மூவ் பண்ணிட்டோமா அப்படி இருந்துட்டு. அப்போ டீ பிரேக் எல்லாம் முடிஞ்சால் டீ பிரேக்கில் வந்து எல்லோரும் எனக்கு தட்டி கொடுத்து நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜெயிக்கிறது நம்ம. அந்த வந்தவங்க டெலிகேட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு பவர் இருக்குது. வந்தவங்க என்ன சொன்னாங்க, தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க ஷாவுலுமே, ஜெயிக்கிறது நம்ம, யார் என்ன பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி அல்லாஹ் எப்படி வச்சாங்க அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம வந்து பிளான் தான் பண்ண முடியும். கடைசியில் வந்து யாருங்கிறத அல்லாஹ்வுடைய முடிவு பண்ணுறது அவன் தானே பண்ண முடியும். இது இறங்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்கூர், எங்களுக்கு ஜெயிப்பு வந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், நம்மளுக்கு எல்லாரும் சொன்னாங்கல்ல நீங்கள் ஜேபியை நாங்கள் உங்கள் பின்னுக்கு இருப்போம் தான், எல்லாம் உண்மையான வார்த்தைகள். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, போன இடத்துல ஒரு ஆசை காட்டி வந்துட்டாங்க, போயிட்டு வாங்குது. இன்னொன்று வந்து நம்ம கோலகான்சா, அவர் பெரியவர் இருந்தார், அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன். அவரும் சொன்னார், எல்லாம் தைரியம் கொடுத்தாங்க எங்களுக்கு. எல்லாம் யங்ஸ்டர்ஸ், வி ஆர் நாட் மோ இந்த ஓல்ட் டைமர் மாதிரி இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் ஐ மஸ்ட் ஆல்சோ பி ஹானஸ்ட், என்னன்னாக்க தன்ஸ்ரீ உபயத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஜேபியை போயிட்டு இறங்கி வேலையை பாருங்கள், கெம்பெயின் பண்ணுங்கள், எல்லார்ட்டையும் பார்த்து பேசுங்க, நீங்கள் ஜேபியை பயப்படாதீங்க. அந்த ஒரு தைரியம் கொடுத்தார். ஐ கான்ட் forget him. அந்த மாதிரி ஜெயிச்சோன்னு சரி என்ன செய்யணும் போனால் வந்துக்கிட்டு, ஆஃப்கோர்ஸ் பில்டிங் இருக்குது, பில்டிங் ரெண்டல் இல்லை, என்கிட்ட நம்ம சொந்த பில்டிங்காக போச்சு. பட் யூ நீட் மணி, ஸ்டாஃப் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி இருக்குது, லைட் இருக்குது, கரண்ட்டு, இதெல்லாம் நம்ம காசு கட்டணும். கொஞ்சம் தடுமாறணும். இந்த தடுமாறத்துலேருந்து என்ன செஞ்சு எங்களுக்கு வந்து சூறா வேறு அனுப்பியிருந்தாங்க, இது மாதிரி கட்டடத்துக்கு வந்து நான் காசு போட்டிருக்கிறேன், இந்த காசை எனக்கு உடனே கொடுக்கணும், இப்படி தானா ரொம்ப சேலஞ்சஸ் வந்துச்சு. ஓகே, அது சேலஞ்சானா அல்ஹம்துலில்லாஹ் வி மேனேஜ் டு ஓவர்கம் ஆல் த ரொம்ப டஃப்பானதான் அப் இல்லைன்னா அப் ஹீல் பெட்டர் எங்களுக்கு இருந்துச்சு. பட் எனக்கு வந்து நானே ஒன்றும் இல்லை, பட் என்னுடைய டீம் என்கிட்ட இருந்த ரைட் ஹேண்ட் மேன், லெஃப்ட் ஹேண்ட் மேன், ஜென்ரல்னா ரொம்ப சப்போர்ட். வி வர் டுகெதர் அன்டிவைடட் இருந்துட்டு. ஜஸ்ட் டு நேம் ஃபியூ இஸ் மேபி லைக் ஹாஜி அன்வர் ஹுசேன், டத்தோ ஷாயிக் இப்ராஹிம், அவர் ஹஜி இக்பால் புக் ஸ்டோர் வச்சுருந்தார் நம்ம மேலே நம்ம பில்டிங்கில். அவங்க ஃபாதர் செகு பஷீர் இருக்கிற இவர், ஹஜி இஷா, ஜமருல் கான், ஜாஷா கான், அவர் எஸ்ஓ இன்ஜினியர் இருந்தார் நம்ம ரசாக். அப்புறம் எங்களுடைய செக்ரட்டரி ரசாக் அஜீஷ் இருந்துட்டு, அவர் வந்து மெடிக்கல் ரேப்பில் இருந்தார். அவர் இப்போ நம்ம ஃபியூ ரொம்ப நேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இவங்கெல்லாம் எதுவுமே பேக்கே பண்ணலை. யாருமே வந்து நம்ம பேக் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணி நல்லா வச்சு ஓட்டணும். அல்ஹம்துலில்லாஹ் வி மே டூ எஸ் வாட் வி வாண்ட். என்ன நம்ம செய்யணும், சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறது, டே டு டே வி டூ ரிசர்ச். நம்மளுக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவைப்படுது, என்ன பண்ணணுன்னுட்டு வி டிட். எதையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. வி டிடன்ட் கோ ஆன் ரிவர்ஸ் கியர், வி வென் ஆல் த வே அப் டு ஃபார்வர்ட் கியரை தான் ஓடிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அல்லாவுடைய நாட்டம் நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு சப்போர்ட் ரொம்ப ஃபுல்லாக கிடச்சிச்சு. அதே மாதிரி நம்ம வந்து பந்த்வான் ஹராயா ஐ டோன்ட் நோ இப்போ எப்படி இருக்குது. அப்போ வந்து இட்ஸ் அ பிக் ஈவெண்ட் வி டூ இந்த தேவாம் பண்டாராயாவில் தான் நம்ம செய்வோம். மினிஸ்டர்ஸ் வெல்கம். அப்போ நான் 6 years are them, the 3rd, my last was 98. அது வரையும் அந்த 6 yearsக்கு we did 6 functions. We didn't slack
ஃபுல்லானா அது கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டி வந்து கேஎல் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க. Without their support, we will not be able to do the show. அதில் மட்டும் இல்லை, தென் we will pack and then we will give out to our association. நீங்கள் போய்ட்டு ஒன்று ஸ்மால்ட்டில் செய்கிறதா நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு 20 இருக்குது, உங்களுக்கு 30 இருக்குது, அதையும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். It will be a very hectic இது 24 hours பெர்மியம் ஆஃபீஸில் வந்து லைட்டு எரிஞ்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். லோரி ஜாமான் வரும். இந்த லோரி ஜாமான்லாம் மேலே ஏற்றி விடிய காலையில் சுபோக்கு மாதிரி திரும்பி அந்த ஜாமான்லாம் கீழே இறக்கி டேவாலில் கொண்டு போய் வைக்கணும். அப்போ நீங்கள் நினச்சிங்க எப்படிப்பட்ட வேலையாக இருந்திருக்கும். இந்த ஜாமான்னா மேலே ஏற்றணும், ஏற்றி அங்கே போய் பேக்கிங் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஜாமான்லாம் கீழே இறக்கி டேக் பண்ணி கொண்டு போய்ட்டு இதில் வைக்கணும். அது ஒன்லி த பேக் ரைஸ் பேக் மட்டும்தான் மேலே ஏற்றுறதில்ல. இந்த மாதிரியான கூட நான் ஹோட்டல் ரூமில் வந்து பேலஸ் ஹோட்டல் இருக்குது, அங்கே நீங்கள் மெஜாரிட்டி அங்கே தான் தங்குவேன். அங்கே தங்கிட்டு தான் நம்ம வந்து செய்கிறது. நோம்பு மாதம் அங்கே நோம்பு திறந்துக்கிறது, நோம்பு சகோதரம் அங்கே சாப்பிட்டுக்கிற வேண்டியது, பக்கத்தில் தான் நம்ம ஆளுகள்லாம் இது பண்ணேன். இந்த மாதிரி லைஃப் ஓடிச்சு. அண்ட் வி டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு நேம் யூ. பேசிக்கலி ஆஃப்கோர்ஸ் த பந்துவராயா வாஸ் கோயிங் ஆன். வி டிட் எஜுகேஷன் செமினார் பண்ணோம், அப்புறம் கேரியர் கைடன்ஸ் பண்ணோம். அந்த ஓவாசன் 2020 வந்து அப்போ தான் ஃபுல்லி லான்ச் அப்போ நம்ம துன் டாக்டர் மகாதேவுடைய அவருடைய விஷன். அதுக்கு நம்ம வந்து அதையும் விடாமல் நம்ம வி டிட் seminar. We invite a lot of think tank people to come forward. How can we do? It's a 2-day function. We did அதுவும் செஞ்சோம். அப்புறம் உங்களுக்கு அதுக்கு மேலே என்னந்தாக்கா நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டுக்கிட்டு we did a career guidance and we even did motivational. Is a 2 days 1 night. Bring all the students throughout the country. கொண்டு வந்து நம்ம கொப்ராசியில் கொண்டு தங்க வச்சு with the parents we do. And I'm proud வந்து என்னன்னாக்கா one of the student who got gain or benefited is the present president Shaik Farid. அவர் எனக்கும் தெரியாத அவராக வந்துக்கிட்டு நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் தெரியாது யாருன்னு பார்த்தா ஏன் சிக்னேச்சர் இருந்துச்சு. அப்போ இதுதான் நம்முடைய ஹாப்பினஸ்னாக்கா வீணாக போகலை, நம்ம செஞ்சது வீணாக போகலை. அது மாதிரி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கூட குட் பி பெனிஃபிட்டட். ஐ பிலீவ் இன் தட். அது மாதிரி செஞ்சுக்கிட்டு எனக்கு கொடுத்த அந்த 6 இயர்ஸுங்கிற 3 term எனக்கு பத்தலைனாக்கா யூ வாண்ட் டு டூ want to do more. அந்த அந்த எனர்ஜி லெவல் ஃபுல்லாக இருந்துச்சு. சப்போர்ட் வாஸ் தேர். ஒன்றும் நம்ம ஃபெயில் ஆகலை. அப்போ என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஜெனரல் இன்கம் நம்மளுக்கு இல்லாமல் இருந்ததுனால தான் நம்மளுடைய ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருந்துச்சு கிளானாஜாயாவில். அதை வந்து நம்ம என்ன செஞ்சோம், அதை லீஸ்ட்டுக்கு விட்டோம். மந்த்லி ரெண்டல் மாதிரி காப்பா. அதில் தான் நம்மளுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் பணம் நம்மளுக்கு வந்துச்சு, மந்த்லி வந்துச்சு. அப்போ நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. பட் அப்பார்ட் ஆல் தீஸ் நம்மளுடைய எஸ்கோ சப்போர்ட் இருந்தாலும் வி மஸ்ட் ஆல்சோ தேங்க். டுடே ஐ மஸ்ட் தேங்க் தீஸ் பீப்புள், எஸ்பெஷலி டு அவர் அருவா Shaik Mohideen. வண்டர்ஃபுல் பர்சன். ரொம்ப சப்போர்ட்டில் இறங்கினார். அதே மாதிரி அவருடைய மக வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் Aina Zaria. She was UIA. She is a legal law lecturer. Very beautiful lady, very nice lady, very supportive lady. She also came and support to us. இது மாதிரி ஃபியூ லேடிஸ் இருக்கிறாங்க. நேம்ஸ் தான் ஐ கான் ரீகால். அதே மாதிரி நம்மளுடைய கிளாக் ஸ்டாஃப் இருந்ததில் வந்து நம்ம அமீனா வந்து இருந்துச்சு. அதுவும் நம்மளுக்கு சப்போர்ட். ஏன்னா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கு. அந்த டயத்தில் மினிஸ்டர் வரணும், அந்த டயத்தில் லெட்டர்ஸ் கோ அவுட் பண்ணணும், அந்த டயத்தில் ஆளுகளை போய் பார்க்கணும், அந்த டயத்தில் போய்ட்டு எல்லார்கிட்ட பேசணும். இதெல்லாம் வெரி பங்க்சுவல் and it works very well. நடந்துக்கு இருந்துச்சு. So the success factor is part of that. And I will be fail to say this is that if I don't say it's a fail. என்னன்னாக்கா முக்கியமாக நம்மளோட சமுதாயம் வந்து இந்த பிஸ்னஸ் சர்க்கிள் அரவுண்ட் இந்தியா, பிரிக் ஃபீல்ட்ஸ், பிஜே இவங்க சப்போர்ட் பண்ணாங்க.
okay. I have to thank them today. They fully support us. அதே மாதிரி when we have few fundraising இருந்துச்சு, they came forward. பெருமையும் பேரில் நீங்கள் செய்யுங்க, நான் ஒரு கொடுக்குறேன் 5000, நான் ஒரு 5000 கொடுக்குறேன். அதே மாதிரி we did mock check, பெருமையும் சார்பில் நம்ம ஏறி கொடுத்து செஞ்சோம். பெருமையும் காசு இல்லை, ஆனால் அந்த money comes from our people. அந்த மாதிரி ஒரு சினேரியோ வந்துச்சு. we had even association, நம்ம petty traders association செஞ்சாங்க. அது during the time of Dato Shri Iqbal initiate பண்ணாரு. Dato Shri Iqbal டயத்தில் தான் நான் நினைக்கிறேன், if I'm not mistaken, restaurant owners உடைய இது அவர் தான் இனிஷியேட் பண்ணார். but I was already the president at that time. அப்படியானா நம்ம செஞ்சோம். but alhamdulillah shukur, I left in 98 with glory. With glory நம்ம சொன்னோம், நம்ம செஞ்சோம் வந்துட்டு. then it was supposed to be follow up because things were better. After the 6 years things were better. They were, நம்மளுக்கு அந்த hiccups இல்லை, we were not bothered by other leaders, ex-leaders வந்து நம்ம மேலே கோவம் இது பண்ண 6 வருஷம் ஆயிடுச்சு. அதை அவங்க ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. but the 6 years நான் இருந்தாலும் 3 terms, the first term already challenging. It was a election, somebody stood with me. அப்போ சரிப்பா ஒரு 1 term முடிஞ்சிருச்சு, 2 years. இந்த செகண்ட் டேர்ம் போனால் அப்போ ஒன்று சேலஞ்சஸ் வந்துச்சு. அதை we managed to handle and we got a success. and third term ஒன்று திரும்பி வந்துச்சு. ஷுக்கர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அவனுடைய நாட்டப்படி தான் நடந்துச்சு. I still won. So I was tested with challenges, with elections. Somebody stood against me and I went through. அதான் என்னுடைய சக்ஸஸ். இந்த சொல்ல முந்தி வந்து வேறு எலெக்ஷன் இல்லாமல் தான் எல்லாம் மூவ் பண்ணுச்சு. எனக்கு அந்த இதில் எலெக்ஷன் பண்ணி தான் ஆடுக்கிட்டு இருந்துச்சு. I went through. at the end of the day வந்து all is your nawaitu. ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னாக்க, இந்த சோஷியல் ஒர்க்ங்கிறது வந்து எல்லாருக்கும் இது மேட்ச் பண்ணாது. you're young, you want to study, you want to learn and blah blah blah, and then you go to university, you come back, then you want to look for job. அது மாதிரி the people will forget the communityயை மறந்துடுவாங்க slowly. and with the long fast development, with IT and all that, people may forget us. So இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாரும் கொண்டு திருப்பி சேர்க்கணும். பெருமையில் you have to move forward. You don't wait for them, you have to go. அப்போ இப்போ உள்ள இதுக்கு நீங்கள் பார்த்தாலக்கா, அல்லது I've been watching is that நம்முடைய communication for the present ESCO or president and the pastங்கிறத நம்மளுக்கு என்னுடைய கண் பார்வைக்கு it was a gap. And the gap from term to term becomes a bigger and bigger. This is what I feel. Maybe I'm wrong, but it is my belief in such a way. அந்த கேப் வந்து நம்ம வச்சுக்கிட்டாங்க. You need not whatever it is, but some ideas how to move. And now the young people, they're good. You need young leaders to come up. Because their vision, their mission, they can see things in a different manner. But don't forget, whatever we do is for our community. And the community who needs PERMIM. Of course, when you say high class people, elite group, educated group, well-to-do entrepreneurs, maybe they may not need you because they can do one thing. Always see what about the middle class. They need you to help them. They are looking forward, but sometimes they don't know how to move. எப்படி போகிறது, எப்படி கேட்குறது, யாரை போய் இது பார்க்குறதுங்கிற தெரியாமல் இருக்குது. முந்தி நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து ஜாலா மஸ்ஜித் இந்தியாவில் இருந்துச்சு. பெருமிம் தக்கா எல்லாரும் தெரியும். போகிறவங்க வாரங்கட்டு பெருமிம் ஆஃபீஸ் தான் எல்லாரும் தெரிஞ்சிச்சு. எல்லாம் மேலே வருவாங்க, உட்காந்து பேசலாம், வைக்கணும், எல்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். நம்ம ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டு, அப்புறம் ஜாலா மஸ்ஜித் இந்தியாவில் இங்கே வரணும், தேடிக்கிட்டு வரணும். அதனால் கொஞ்சம் பாருங்கள் எப்படி நீங்கள் மூவ் பண்ண முடியுமோ. அங்கே இல்லாட்டி ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி
திரும்பி சர்வீஸ் ஒரு சாட்டர்டே சண்டே அது செய்யனா இஸ் ஆப்ஷன் டிபெண்ட் ஆன் யோர் மீன்ஸ். இதுதான் என்னுடைய அப் அண்ட் டவுன். இது நீங்கள் பெர்மிம் பற்றின பேசணும், நம்ம சமுதாயத்தை பற்றி பேசணும், நம்ம பழைய தலைவர்களை பற்றி பேசணுந்தாக்கா ஒன் டே என்ன ஒரு மாதத்துக்கே நீங்கள் பேசிக்கிட்டு போவானா. தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட். நம்ம பழைய தலைவர்களும் சமுதாயத்துக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. வி கேனாட் ஃபர்கெட். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஏதோ அவங்க தான் அடிப்படை, அவங்கள்லேருந்து தான் நம்ம எடுத்து செய்கிறோம். ஸோ 73லேருந்து 92 வரையும் அவங்க என்னென்னமோ செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வி ஷுட் தேங்க் தேம் அண்ட் ஆல் த arwahs. வி சிர்கா அல் ஃபாத்தியா we circa al-Fatiha for their contribution for the community, and they're all good, kind-hearted people. Kind of. And my mentor, to be very honest to you, I like the style of Dato Sri Iqbal. Okay, Dato Sri Iqbal, I take him as my mentor. Very nice man, very kind-hearted man. Of course, we had differences a bit here and there because of the election which came in 1992. இதுதான் எங்களுக்குள்ள கொஞ்சம் மன வருத்தம். இப்போ சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்டுக்கிற மாதிரி சிலது பல்லு நாக்குன்னு சிலது கடிச்சிக்கிறாமா, அது மாதிரி கிளேஸாக கடிப்பட்டது. அதர் தட் வி ஆர் ஜஸ்ட் நார்மல் இனி. அண்ட் த எஸ்கோ with me until today we are very close. We are together and we talk, we discuss things, and அதான் சொல்கிறது the brotherhood. I don't know where they are from. We have got no earlier connection. PERMIM தான் எங்களை வந்து ஜாயின் பண்ண விட்டுச்சு. ஸோ PERMIM வந்து ஒரு பிக் பாடி. இதுதான் ஐ லைக் டு ஷேர். நான் வந்து அந்த ஸ்டார்டிங் ஆரம்பித்தது நீங்கள் அந்த ஃபுல் பிக்சரை கொடுத்துட்டீங்க. சரி. ஸோ இதில் வந்து இன்னொன்று எனக்கு என்ன இதுனா, இப்போ நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த 92க்கு முன்னாடி 87லேருந்து ஒரு யூத் குரூப் க்ரியேட் பண்ணி, அந்த யூத் குரூப் தான் இஃப் யூ சி லைக் உங்களுக்கு அப்புறம் வந்து ஹாஜி அனூர் ஹுசைன் வந்தாங்க, அடுத்து டத்தோ ஜமருல், அடுத்து டத்தோ டாக்டர் ஷேக் இப்ராஹிம், அடுத்து ஹாஜி தாஜுதீன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த யூத் குரூப் கிரியேட்டட் த லெகசி, அந்த ஒரு இதை கொண்டு வந்துச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. லைக் ஆஃப்டர் ஹாஜி தாஜுதீன் பீரியடில் தான் நியூ யூத் குரூப் ஜாயின் பண்ணி இப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில் வந்து உங்களுடைய அந்த டீம் ஆஃப்டர் யூ லெஃப்ட் எவ்வளவு சக்ஸஷன் பிளானிங் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியுமா? ஐ மீன் பேஸ்ட் ஆன் யுவர். ஓகே, குட். என்னந்தாக்க என்னுடைய பிளான் வந்து இஸ் அ கலெக்டிவ் பிளான். என்கிட்ட இருந்தாங்க, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது வந்து யூத் குரூப் தான் இருந்துச்சு. வேன் வி டூக் ஓவர் வந்து 92லேருந்து அதில் அந்த யங் குரூப் தான் எடுத்தது. த சீனியர்ஸ் they just move away a bit. They didn't leave us alone. They say anytime we can seek help from them, they will guide us. எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லைன்னுட்டு இல்லை. பட் தே கொஞ்சம் இது பண்ணாங்க. தென் we had the freedom to start doing our job. The whole group நல்லா மூவ் பண்ணிக்குது. ஸோ the succession plan for us is only the groups of the youth coming back. But after me, அன்வார் ஹுசேன் came in. அன்வார் ஹுசேன் ஒரு 1 term தான் இருந்தார். அவருக்கு பிற்பாடு ஜமருல் கான் வந்தார். ஜமருல் கான் வைக்கிற 2 term இருந்தார் அவருக்கு. அவருக்கு பிற்பாடு டாக்டர் ஷாயிக் இப்ராஹிம், அவரும் ஒரு 2 term 3 term வந்தார் அவருக்கு. அதுக்கு பிற்பாடு தான் நம்ம ஹாஜி தாஜுதீன் வந்து இஸ் கவர்மெண்ட் சர்வன்ட், வெரி ஹை போஸ்ட். He was, I think, if I'm not mistaken, he was the deputy director. He comes from Johor Bahru. He took over. Okay. And the planning, succession plan எப்படி மூவ் பண்ணுங்கிறது I may not be able to say anything. என்னட்டாக்க எனக்கு அந்த குரூப் ஒன்று ஒன்றா போகும்போது நம்மளுக்கு கேப் கொஞ்சம் ஃபார் ஆகிருச்சு.
And I was also quite busy with my persatuan in PD. And then நம்ம பிடியிலேருந்து இருந்துக்கிட்டு நான் கேளு போகிறதுக்குள்ள வாய்ப்பான கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. And then I also need my family. அப்புறம் work I was also doing a lot of moving here and there பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போச்சு. அதான் ஐ ஃபீல் ரிக்ரெட். அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருந்துச்சாக்க இன்ஷால்லா என்னுடைய திங்கிங் மாதிரி ஒர்க் பண்ணிச்சாக்க we should be somewhere. That's my target. I feel that way, you know. We should have done very much better. But at same thing நீங்கள் பாருங்கள், எனக்கு பிற்பாடு வந்து you have this restaurant association இந்த மாதிரி வரும்போது it becomes ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸ்பிளிட் பண்ணோன்னே பெர்மியமுடைய ஐடென்டிட்டி வந்து கொஞ்சம் சொல்லப்போனால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்டா மேபி நம்மளுக்கு இன்கம் இல்லை, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு காசு வேணும். பணம் எல்லாமே நீங்கள் செய்ய முடியாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் திரும்பி bring back. என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் if you want PERMIM to be a sole representative of the Indian Muslims of Malaysia, not KL, of Malaysia, all the persatuans, I appeal to all the persatuans to support PERMIM. Secondly, have more affiliates. எங்க டைத்தில் we did a lot of branches, we open up branches. மிந்தி இக்கனாமிஸ்ட்டே நம்மகிட்ட இருந்த பிரான்ச் வந்து கேஎல்ல மட்டும்தான் ஒரு பிரான்ச் இருந்துச்சு. வேறு இருந்துச்சாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் வி ஸ்டார்ட் டு ஓப்பன் அப் பிரான்ச்சஸ். வி வென்ட் அப் டு ஐதாவா இன் பேரா. வி வென்ட் டு துலா இன்தான் இன் பேரா. வி வென்ட் டு பஹாவ் எஸ்டேட். வி வென்ட் டு லாதாங்கடிஸ் எஸ்டேட் இன் நெக்ரி சிமிலான் டு ஓப்பன் அப் பிரான்ச்சஸ். இன் நெக்ரி சிமிலான் இஸ் ஸ்ரம்பான் இஸ் வி ஓப்பன் அப் பிரான்ச்சஸ். We open up branches in Nilai. So the branches வந்து விட்டுறாங்க. You must still open up branches and affiliates, please come. You must not lose the grip. Don't let the branches or the affiliates to go on their own. If you start going, that means we are becoming weak. PERMIM will become weak and PERMIM will not be identified as a sole representative of the Indian Muslim. Very important. So all the leaders, persatuan leaders must understand. Although I am a persatuan in Port Dickson, you can have a persatuan in Melaka, you can have a persatuan in Johor, you can have a persatuan in Alor, you can have a persatuan in Penang. You do your persatuan work, but when you come for national issues, when you come for other important things, use PERMIM as your vehicle. Give recognition to PERMIM. I always say this is done by PERMIM in conjunction or with the support with your association. Give them the credit. No harm. All our samudayam, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நம்ம சப்போர்ட் பண்ண வேற யார் சப்போர்ட் பண்ண போகிறது? We have to understand, is a parent body, is a persekutuan. You want to form another persekutuan in Malaysia? No way. You will never get a persekutuan. Persekutuan is a national body, Federation of Malaysia. இப்போ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ யூஸ் இட். உங்களுக்கு ஒரு இது நல்லது வேணுமா கெட்டது வேணுமா கேளுங்க பெர்மியம்கிட்ட போயிட்டு இதை என்ன செய்யலாம். அது they don't know, you teach them, you tell them this is the way you forward. Keep your rapport with all the government servants, keep your rapport with the present government. Whoever government comes, keep your rapport. Get your data ready. How many members do you have? In Penang, what is your membership? In Alor, what is your membership? Get the ready members. What age? What is your next projected? 18 years எப்போ வரப்போகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு figure is very important to always to table to them to say that, you see, this is my manpower we have in Penang. So this manpower will be your supporter. This is the game we have to play. When you come to education, now you have to focus on education. Make sure every family of the Indian Muslim must have a graduate. Don't come and say, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இங்கே சொல்லவே கூடாது. PERMIM should find a way. PERMIM should go forward. So இதுக்கு என்னன்னா, you must have a rapport. No need to go in our. PERMIM is the vehicle. PERMIM வாங்க.
பிரச்சாரமே என்ன பிரச்சனை? Come to PERMIM, get the forms all ready, open up a service center. You go to hospital, people not entertaining you. What can I do? Your child has a good result, 10 A's, but cannot get a seat in the university. What can PERMIM do? Many things PERMIM can do. Channel it. And PERMIM must also highlight your activities through mass media. You must have at least 3 months once give a press statement. When you have your ESCO members, have a press statement. Call the press, tell them what you have discussed, what is the way forward. Be bold. We have the members. We must tell the government that it's a very strong NGO. Last time, ABIM will call us for anything to do with Ummah, we will be invited. We will go. Many things we were doing. So therefore, I am very sure, என்னுடைய நம்பிக்கை என்னந்தாக்க இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ஷேக் ஃபரேட் with Secretary Zaman and your உதவி தலைவர் our friend Azman is quite a senior man, I think so. With this, you can do wonder things. You can do wonder things. You can go. And you all are young. You have more energetic before us. You cannot compare us and you, because now the times are different. And you have also got your ESCO members. You get ESCO members from Penang and all that. I want to see that PERMIM is a vehicle for the Indian Muslims of this country. Although we do not have political support, we are not linked to political support, but you can still work with them. Work with them, because you can't run a country without politics. You cannot get things done without politics. I believe in that. Although others may not believe in it, on individual you cannot do. And then when you had to do business, வருது அந்த பிசினஸ்க்கு எப்படி செய்யலாம்? How do you engage the business people? You take like for instance Mohideen, you can have a discussion with him. How can he help our people? A small rich sundry goods people, how can he help? How can he help a dealer to open up a dealership? How can he help? Because நம்ம ஆளுகளும் ரொம்ப வம்ச கடை இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு how can you see a bigger picture? எப்படி இவங்கன்னா ஒன்றா இருந்து செய்ய முடியும்? நீ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்தோன்னா மாமா ரெஸ்டாரண்ட், அது யார் ஓனுங்கிறது people don't know. Owner, it could be a Hindu, it could be a somebody, but எடுத்தோன்னா one word மாமா மியா ரெஸ்டாரண்ட். அதை எப்படி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுறது? குவிக், how to counter attack, some are jealous. இப்போ பொறாமை முடிச்சவங்க இருக்கிறாங்க. They don't want to see you. அதை நம்ம என்ன செய்யலாம்? Because you have to tell PERMIM is the representative, or you can work together with the restaurant owners. Now with our Dato Maju, Jawar Ali, you can talk to him, sit down. What can we do? Joint press statement கொடுங்க. People should respect us. We are not asking them to get anything. We should be respected. We are all businessmen. It's not easy to run a business, அதனால get these people in. Support பண்ண சொல்லுங்க. When you have your press statement, get your restaurant owners to come in, money changers to come in, jewelry association to come in, sit. Then it shows our power. Power in terms of entrepreneurship and power of revenue generation and all that is a power. But always think education is our asset for our children. And the mindi mari ulladana nama nenikapide. Give them the proper education. So PERMIM is answerable. PERMIM shoulder the responsibility. Get. Inshallah, if you work out, அல்லாஹ் எப்படியாச்சும் ஒரு வழி கொடுப்பான். அந்த வழியை செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அந்த வழியை இது பண்ணுறது உங்கள் கடமை. நீங்கள் தான் அதை டிசைன் பண்ணணும் எப்படி செய்யறது. But again appealing to PERMIM organization, try to get
3 months once or 6 months once, or brainstorming. Get people, just sit down on the table, enna panana, get representative from all your association, your affiliates. உட்காருங்க. ஒரு உங்கள் எஸ்கோ மீட்டிங் விட்டுருங்க. ஒரு சமயம் எஸ்கோ மீட்டிங் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 1 hour 2 hourக்கு ஃப்ரீயாக இருந்து பேசுனாக்க, get it noted, then prioritize what you are supposed to do, then do it, implement it. Because you all coming from corporate business, you all should know better. போட்டு செஞ்சாலுக்கு inshallah, I strongly believe and I strongly have faith on the presidency at the moment with the ESCO. You can do much more changes to our community. That's my sincere belief into it, inshallah. Thanks a lot, Dato. I think நீங்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உங்களுடைய அனுபவத்தையும் ஷேர் பண்ணீங்க. பெருமிம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் என்ன மாதிரி போகக்கூடிய இதையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா உங்கள் பீரியடில் வந்து யூ மென்ஷன் தட் யூ ஹவ் என்கேஜ் வித் லேடிஸ் எஸ்கோ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா இப்போ இந்த 50 வருஷத்தில் லைக் எத்தனை தலைவர்கள் வந்து அந்த ஒரு சேஞ்சஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து லேடிஸ் ஆர் டூயிங் lot of empowerment and then they are doing a lot of things in their personal life. So அவங்க கம்யூனிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு what during your period என்ன நடந்துச்சு, what do you suggest to the new generation? It's a very good என்ன சொல்கிறேன்னாக்கா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறிய. அதை நான் மறந்துட்டேன் அதை டச் பண்ணுறதுக்கு. லேடிஸ் பவரும் நம்மளுக்கு தேவைப்பா. யூத் ஒரு போயிட்டு இருந்தாலும் லேடிஸ் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் at the moment. அப்போ நாங்கள் முந்தி லேடிஸ் இருக்க போகும்போது ஐ ஹேட் ஒன் ஸ்ட்ராங் லேடி, ஐ வில் சே. அவங்க வந்து எனக்கு பேர் உடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. Rafika. She is the sister-in-law of Arwah Tan Sri Ali Abu Hassan. Very nice lady. She was leading. அப்போ ரொம்ப இருந்தாங்க. நம்ம சட்ட பேங்க் இக்பாலுங்குவோம், அவங்க ஒய்ஃப். அதே மாதிரி ஃபியூ ஒய்ஃப்ஸ் இன் கேர். ஒன் ஆஃப் தேம் வாஸ் அவர் ஃப்ரெண்ட், நம்ம ரஷேக் கான் இருந்தாங்க, லாயர். ஹி இஸ் அன் எக்ஸ்-ஷெல் அர்வா ரஷேக் கான். ஹிஸ் ஒய்ஃப் ஆல்சோ நைஸ்லி. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னாக்கா, த ரைட் poems, stories in the papers. All about Islamic. And they also did a marriage, the matchmaking பண்ணுற மாதிரி அதுவும் செஞ்சாங்க. பட் வாஸ் லிமிட்டட். அவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து லேடிஸ் டு மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருந்துச்சு. பட் மேபி now you can start back, giving the opportunities, because now you got young ladies, they can come forward, get them involved. அவங்களுக்கு டைம் வேணும். they need to come and நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது they have to come. மிக்ஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி போனால் நம்ம வீட்டிலே உட்காந்தோம், வீட்டுக்கு அதையே பேசணும் அப்படி சொல்லிட்டு போகாமல், சமுதாயத்துக்கு நம்மளுடைய பார்ட் என்ன, நம்ம சமுதாயம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளும் வந்துட்டோம். நீங்கள் நான் நல்லா வசதியாக இருக்கிறேன், நல்ல கெட்டது எனக்கு இருக்குது, இருந்தாலும் என் சமுதாயத்துக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அந்த அவேர்னஸ்ங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். பெருமியம் செஞ்சுக்கின்ற எஸ்பெஷலி மேபி யூ கேன் சே இந்த எஸ்கோ இருக்கிறாங்க, சரிப்பா ஃபர்ஸ்ட் இஸ் நம்ம எஸ்கோடைய வாய்ப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைப்போம். let them discuss என்ன செய்யறதா. அவங்க சொல்லுவாங்க இப்படி, இவங்க சொல்லுவாங்க. எவ்ரி சஜஷன் இஸ் அ பாயிண்ட். யூ மஸ்ட் ரிமெம்பர் தட். யார் என்ன சொன்னாலும் இஸ் அ பாயிண்ட், இஸ் அ பாசிட்டிவ் பாயிண்ட். என்கிட்ட அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு. லீஸ்ட் த நேம்ஸ், லீஸ்ட் த ஐட்டம்ஸ், then you see what is number 1 to be done. What maybe number 10 வந்து வந்திருக்கும், அந்த 10 can be the number 1 and some can be duplicate, so it can be match. So 1 and 5 become 1. அப்படி போட்டியாளர்கள் you can start doing it, not in big scale but start with small scale first, starting பண்ணானா. So inshallah if you do this it will work. I give you one more. மறந்துருக்கும் போது நான் ஆஃப் லேட் ஒரு 2-3 years ago we have got this Indian Muslim Datos.
அந்த ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ண இஸ் NGO வாட்ஸ்அப் குரூப் இஸ் நாட் அ ரெஜிஸ்டர்ட் பாடி. We had a first function in KL, and then second function we had in Penang, if I'm not mistaken, and then another COVID வேறு வந்துருச்சு, அதனால கொஞ்சம் Penang we had last year, and third is supposed to be in Malacca. இது இருக்கு. See, now I was asking myself, PERMIM should have lead this. Recognition is given to the public, to the community. அப்படி ஜமருல் கான்ட்ட தான் விஸ்பர் பண்ணிக்கிட்டேன். ஜமருல் கான் வாஸ் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் இருக்கும்போது அப்படி ஜமரு ஏன் நம்ம பெருமை செய்யலை அப்படின்னு அவர்கிட்ட தான் நம்ம உரிமையை பேச முடியும். பிகாஸ் ஹீஸ் எக்ஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹீஸ் எ குவைட் வெல் நோன் மேன் இன் KL அட் த மோமெண்ட். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன். அது மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான், என்னடா பெருமை செஞ்சுருக்கானவன். PERMIM is organizing, or we have Indian Muslim datos in the whole country, so we are bringing them together. What can the datos can do? In what way these datos can help PERMIM to move forward? And the datos they can okay pa na onnu செய்ய முடியாது, but I can give you ஒரு இயலி ஒரு தரேன், ஜக்காட் காசு கொடுக்குறதுக்கு நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வந்து கம்யூனிட்டிக்கு தானே செய்ய போறிய அப்படின்னு கொடுக்கானா, அல்லது நம்மச்சும் அவங்க ஒரு ஐடியா கொடுக்கானா, அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் எங்கேயாச்சும் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இதை இப்படி செய்யணும் இப்படி பண்ணாத ஐடியா கொடுப்பாங்க. தே கேன் ஈவன் கிவ் யூ அ ஹெல்பிங் ஹேண்ட். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாதிரி டோன்ட் மிஸ் ஆல் திஸ், டோன்ட் மிஸ் ஆல் திஸ் போட்ஸ். You must gather back இருந்துட்டு இப்போ அது வந்து நம்ம பாருங்கள், நம்ம PV அப்துல் ஹமீத் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். இஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் என்டர்பிரைனர். ஐ நோ ஹிம் ஜஸ்ட் லைக் தட். ஐ ஹவ் நாட் வெரி நியர் டு ஹிம். He is doing very well. He is doing very well. He can, I am sure if you can go get an appointment to him, if you want me to follow, inshallah I will follow. But I don't know him, I have to tell you, don't know him very nearer to him. But I have heard about him, I see in the Facebook. Very nice man, very young man. நல்ல மனுஷனாக இருக்கிறார். We can have a talk to him. How can he help? How can he come forward? Because end of the day you need the money. No money you cannot do. இன்றைக்கி வராங்க, இன்றைக்கி பிள்ளைங்கலேருந்து ஒரு ஆள் வராரு, என் பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னாக்க அவங்களுக்கு வந்து தங்குறதுக்காக தான் நமக்கு வேணும். நீங்கள் இருங்க நாளை பாந்தாக்க நம்ம சும்மா இருங்க இருந்தால் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு ரூமை பிடிச்சி கொடுங்க, பெருமையாக விட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு காசு நம்ம கொடுத்து தான் ஆகணும். போகும்போது என்ன மாதிரி காசு கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் அதனால தான் நம்ம தேடிக்கிட்டு வராங்க. மேபி தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், பட் நம்ம மஸ்ட் பி ரெடி டு ஹெல்ப் தேம் அவுட், ரெடி டு ஹெல்ப் தேம் அவுட். அப்போ இதுதான் நம்முடைய சொல்யூஷன்ஸ் நம்ம செய்கிறந்தாக்க. ஏன் ஜவஹர் அலி இருக்கிறார், அலி மஜூ, ஹீஸ் அ நைஸ் மேன், ஹீ கேன் ஹெல்ப் யூ ஆல்சோ. யூ கேன் இந்த மாதிரி ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணி பிரிங் தேம், ஐடென்டிஃபை மேபி ஒரு 10, இந்த மீட்டிங்கில் ஒரு 10, நெக்ஸ்ட் மீட்டிங்கில் ஒரு 10. அப்படி பார்க்கும்போது அந்த 10ல் வந்து ஒரு 5 பேர் நம்மகிட்ட கிளிக் பண்ணிக்கிறட்டோம். அப்போ ஒரு நீங்கள் 10 வாட்டி செஞ்சாலும் ஒரு 50 மெம்பர்ஸ் our Indian Muslims, so-called hardcore Indian Muslims will be behind PERMIM. We will support you. அப்படி இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதைத்தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் வந்துக்கிட்டு ஒன்றுமில்ல இதை நீங்கள் எப்போ சோஷியல் அல்ல நான் சோஷியல் பெருமிம்க்கு காலை வச்சிட்டியாலாக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக இருந்து செய்யணும். 50-50 செய்ய முடியாது, எனக்கு டைம்லேருந்து சொல்ல முடியாது. We have to be very strong. We have to be really organized. அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி தானே அப்போ கிடைக்கல. பட் ஐ எம் ஹங்கர் ஒரு ஹங்கர் வந்து என்னமா ஒன்றும் செய்யணுமேடா, பத்தலையே, நம்ம ஒன்றும் சமயம் ஒன்றும் மேலே வரலையே அப்படி தான் நம்மளுக்கு இருக்குது. ஐ கிவ் ஒன்று வந்து நம்ம இந்த CEO ஆஃப் HRDF நம்ம ஆள் Dato Shahul Hameed see him, get an appointment. You don't go to say Dato, we want to have high tea with you in this place, please come. High tea, the most is half an hour. Get close to him, இறங்க,
15 நிமிஷம் தானே, 20 நிமிஷம் தண்ணி குடிச்சோம், இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் பெருமைமா என்ன பண்ணா ஏன் இதில் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், he will give you. அந்த மாதிரி நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டேன், எப்போவுமே உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. அதே ஸோ பிஸி பீப்புள். நம்ம தான் போயிட்டு கதை தட்டிக்கிட்டே இருக்கணும். டூ த ஃபாலோ அப். யூ கேனாட் கெட் இது ஒத்து வரால, இவன் செய்ய மாட்டான்ல, அந்த ஆள், இந்த மினிஸ்டர் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லைல்ல, இவன் வந்து ரேசிஸ்ட்ல, இவன் மாமா, நம்மளை கன்க்ளூட் பண்ணக்கூடாது. பிலீவ் தட் வி ஆர் மலேசியன். கோ இன்ஷா அல்லாஹ். ஓகே, அது வந்து டத்தோ ஐ திங்க் நம்ம என்ன ஒரு நல்ல ஒரு செஷன் இதாக இருந்துச்சு. இன்ஷால்லா இதை கேப்சர் பண்ணிக்கிறோம். இன்ஷால்லா அடுத்து நம்ம நீங்கள் சொன்ன சில அட்வைஸ்களை we will try to implement, and then I think we will need to inshallah follow up on all the action items. Okay, inshallah. Just one last thing, this is only my view. My view cannot be the perfect view. I am sharing this sincerely, bottom of my heart. என் மனசில் பட்டது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சொல்கிற இடம் வந்து அதான், இது கரெக்டான டைமாக வந்துருச்சு. அதோட இந்த 50 years anniversary நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது இஸ் அ வெரி வெரி அச்சீவ்மெண்ட் ஃபார் த இந்தியன் முஸ்லீம் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இது வந்து நம்மளுடைய லேண்ட்மார்க் மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஐடியாஸ் கேன் பி கிவன் பை மெனி பீப்புள். அவங்களையும் நீங்கள் மறந்துடுறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்ன பேர்கள் நான் மாறி அவங்களையும் போயிட்டு வாட் கேன் வி டூ இது பண்ணுவோம். தே மே வாண்ட் டு டிஸ்கஸ், தே மை வாண்ட் டு கிவ் யூ, சம் மே பி ரிசர்வ், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சம் மே வாண்ட் டு கிவ் யூ. இப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி போனியாலக்க அது சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு. டோன்ட் பி சிக்கன் அவுட். forward பண்ணுங்க. Inshallah Allah will be with us, with PERMIM, with all of us, and give us more energy, strength, belief, trust, sincerity, honesty, so that PERMIM will be leading the Indian Muslims of this country. Inshallah. Ameen.